ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிசர் வந்து ஷார்ப்பான சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷும் க்ரீன் கலர் நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்ன ஷேட் நம்பர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் காமிச்சிட்றேன். அது வாங்கிக்கோங்க. அது இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஒயிட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி த்ரெட்டு, சர்ஜிக்கல் டேப்பு, ₹1 காயின் வந்து தேவைப்படும். டூத்பிக் வந்து நம்ம மார்க்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பட்ஸி மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இல்லாதவங்க இந்த இன்ச்சில், அதாவது 1 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, டூத்பிக்கு பதிலாக நம்ம இந்த வயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வயர் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வயர் கிடையாது. இது வந்து நம்ம ப்ரூச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வயர் தான். இந்த மாதிரி வயர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பட்டு வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா தின்னான வயர் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் திக்கான வயரு, இது மேக்ஸிமம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற நியர்பை ஷாப்பில் இந்த தின்னான வயர் தான் எனக்கு கிடைச்சது. இந்த வயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பட் மேக் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை நம்ம காய வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த லென்த் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். மினிமம் வந்து நீங்கள் 2.5 எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் 3 எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட இந்த தின் வயர் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பட் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த திக்கான வயர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூத்பிக்குக்கும் இந்த வயருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டூத்பிக்கில் பண்ணுறப்போ நமக்கு மல்லிகைப்பூ நல்லா வந்து வரும். அதே மாதிரி நம்ம முல்லைப்பூ பண்ணுறப்போ அதோடய திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம காய வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதில் வந்து நீங்கள் வந்து ஹோல் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெல்லிசான வயர் எடுக்கிறப்போ நம்ம இப்படி பஞ்ச் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். அதுவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இருக்கிற டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். பட் இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து அவுட் சைடில் ஒரு டிஷ்யூ பேப்பரும் இன்சைடில் ஒன்று இருக்கும். அதை இன்சைடில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது டோட்டலாக ஃபோல்டு பண்ணோன்னா 4 பீஸ் இருக்க மாதிரி, ஃபோல்டு பண்ணதில் 4 இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலாக வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல். இப்போ வந்து இந்த நம்ம ஸ்கேல் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த அச்சு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் 5 லைன் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி ஒரு லைனில் 5 பீஸ் கிடைக்கும். இப்போது இதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு கூட சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோனோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு லைட்டாக வந்து நெகத்தை, அதாவது கார்னர் கிடையாது, நெகத்தோட அந்த சென்டர் பார்ட்லேயே அதை வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாவே அச்சுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக வந்து 5 பீஸ் போக மீதி வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி வேஸ்ட்டு தான் அது. ஸோ கட் பண்ணிடுங்க. இப்போது 5 பீஸையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து மல்லிகைப்பூக்கு மேக் பண்ண மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ரியலிஸ்டிக்கான லுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது நான் ₹1 காயின் வந்து பெரிய சைஸ் காயின் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக சைஸ் அந்த ஒரு ₹1 காயின் வந்து டச் ஆகிற அளவுக்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 பீஸ் வரும். டோட்டலாக நமக்கு வந்து இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர்லேருந்து 25 பீஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து போகலாம்.
இப்போது இதில் வந்து நான் டோட்டலாக வந்து நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து 25 பீஸ் இருக்குது. இப்போ இந்த இது நம்ம எப்படி கட் பண்ண போகிறதுன்றத காமிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு பேப்பராக எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். அதோட ஈஸி ட்ரிக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதையுமே வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி சேம் அதே தான், சைடு எல்லாமே நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதையும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணதை திரும்ப ஃபோல்டு பண்ணுறீங்க. அதாவது பெரிய சைஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிட்டு திரும்ப அதையும் வந்து 2ஆக கட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு, லாஸ்ட் டைம் இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த ஜாஸ்மின் பட்ஸ் மேக் பண்ணுறதுல. அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றா நம்ம எடுத்தோம். பட் இந்த டைம் அப்படி எடுக்க தேவையில்ல. ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா, டேபிளோட கார்னர் இல்லை சேரோட கார்னரில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து 2 டைம் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் வந்து தனித்தனியாக வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபோல்டு பண்ண கார்னர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் தேவை. அதே மாதிரி இந்த லென்த்தான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற ஷேப் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம வயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த வயர் வந்து நான் எதுக்கு அந்த லென்த் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தாதீங்க. லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து டூத் பிக் கிடையாது. அந்த வயர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா கிழிஞ்சிரும். ஓகேங்களா? அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகுன்றதையும் இதை காமிச்சிருக்கேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணதை வச்சு ஃபோல்டு பண்ணதுக்கு மாதிரியே இந்த ரெக்டாங்கிளையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ட்விஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தின்னான ஒரு டிஷ்யூ பேப்பர் கிடச்சிரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக வந்து மேலேருந்து எடுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து முல்லைப்பூ வந்து பூ வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி ஸ்டெம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க பட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி அந்த கார்னரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம அந்த 2 சென்டிமீட்டர் வந்து அளந்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 டைம் நாட் போட்டுட்டு கரெக்டாக ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டெம் மேக் பண்ண முடியாது. இப்போ அப்படியே வந்து நம்ம பட் மட்டும் மேக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டெம் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த வயர் வந்து நம்ம லென்த்தாக எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து நம்ம ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சென்டராக வச்சுட்டு இப்போது உங்களோட கையில் உள்ளங்கையில் நீங்கள் வைக்கிறீங்க. இப்படி பிடிக்கிறப்போ உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, குத்தாது. இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு குத்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த சர்ஜிக்கல் டேப்பை நீங்கள் வந்து லைட்டாக சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு குத்தாது. ஒரு சின்ன சைஸில் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து குத்தாது. இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குத்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த டேப்புக்கு வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து எப்பவும் போல தான் சென்டரில் வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபோல்டு பண்ணிக்கிறீங்க. உங்களை பார்த்து ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைடுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி லைட்டாக வச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு 2 சைட்லேயுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த 2 விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த லைட்டாக சுருக்கமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜை வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து முல்லைப்பூ வந்து அந்த ஷார்ப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேப்பரை வந்து எப்பவும் போல் சென்டரில் வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் 2 சைட்லேயும், அதாவது இந்த மாதிரி க்ரிப்பாக வச்சுட்டு பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் 3 இன்ச் வரைக்கும் நம்ம வயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சொன்னேன் இல்லையா, மேலேருந்து நல்லா ஃபோர்ஸாக இழுக்கிறப்ப என்ன ஆகும்னு அது இதில் காமிச்சிருக்கேன். நம்ம நல்லா வந்து அந்த வெறும் தின்னான ஒரு பேப்பர் உள்ளே இருக்கிறது நம்ம 3 பேப்பர் சுற்றி இருக்கோம்.
பட் இது வந்து ரொம்ப தின்னான ஒரே ஒரு லேயர் பேப்பர். அதை நம்ம ஃபோர்ஸாக அழுத்துறப்ப என்ன ஆகுது, கிழிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். திரும்ப நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இதை லைட்டாக இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2வது சைடும் இந்த மாதிரி நம்ம 2 சைட்லேயுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா. அதாவது ட்விஸ்ட் பண்ணுறப்பையும் மைல்டாக வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருக்கிற 4 பேப்பர் இந்த ஒரு பேப்பரை சேர்த்து நல்லா நமக்கு திக்கான ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணுறப்போ அந்த மேலே இருக்க பட்டை வந்து நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா கிளியாது. ஓகேங்களா? இது நான் சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம நாட் போட்டுக்கலாம். ஏன் இதை செக் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கணுன்றதுக்காக ஸ்டார்டிங்கில் ஒரு 2 டைம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பேப்பர் கட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க பேப்பரோடு சேர்த்து நல்லா வந்து டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு தான் திரும்ப வந்து நம்ம ஷேப் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பூவோட அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை நல்லா எடுத்து விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த பூ வந்து நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி எல்லா பட்டுமே நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து இந்த டூத்பிக்கில் பண்ணலை அப்படின்னா, டூத்பிக்கில் பண்ணுறப்போ பட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மலர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வயரில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து நான் காமிக்கிறத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வாய்ஸில் ஒவ்வொரு டைம் வந்து அதாவது வண்டி சவுண்டெல்லாம் நிறையா கேட்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரோடு. நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரோடு அந்த சைடில் இருக்கும். ஸோ எல்லா டைமுமே நைட்டு வாய்ஸ் கொடுக்கலனாலும் கொடுக்க முடியலை. ஸோ அதனால தான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஸ்டெம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெம் மேக் பண்ணுறப்போ இதே மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் போட்டோம் அப்படின்னா அந்த பட்டு அளவுக்கு வந்து இதுவுமே வந்து நமக்கு தின்னாக கிடைக்காது. இப்போ நமக்கு ஸ்டெம்மும் வந்து தின்னாக கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 2 சைடு இருக்கிறத நம்ம விரித்து விட்டுட்டு ஒரு சைடு, அந்த ஒரு சைடுமே எப்படி பார்த்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, எது சின்னதாக இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு மெத்தட், இதில் வந்து ஆக மொத்தம் 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதை சென்டராக வச்சுட்டு அந்த வயரையும் சென்டராக வச்சுட்டு 2 சைட்லேயுமே, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, 2 சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேப்பர்ஸை நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பரை விரித்து விட்டுட்டு கட் பண்ணுறோம். இது நமக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டெம் வந்து வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம ஃபைனல் லுக் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 2 சைடில் இருக்கிற அந்த பேப்பரையும் விரித்து விட்டுட்டு எந்த சைடு பேப்பர் வந்து நமக்கு அதாவது லென்த் கம்மியாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறது கரெக்டாக வந்து நான் த்ரெட்டு நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒட்டி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. ரவுண்டாக கொண்டு வந்துட்டு இப்போ அந்த சென்டரில் அந்த வயர் இருக்கு இல்லையா, வயரில் பேலன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணிட்டோம். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டெம்மே இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டெம் மேக் பண்ணுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும், குண்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அந்த கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒட்டி கட் பண்ணணும். நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி கட் பண்ணணும். கீழே வந்து இறக்கி கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அந்த இடம் மட்டும் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும், குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கூட நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம நாட் போட்ட அந்த இடத்துல ஒட்டி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பேப்பர் கட் பண்ணிவிட்டு அடுத்து பட் மேக் பண்ணுறீங்க. பட் மேக் பண்ணி எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஸ்டெம்மை கட் பண்ணி அதை ஒரு ஷேப் கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம்
இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறப்ப நமக்கு ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த நம்ம டேப் சர்ஜிக்கல் டேப் போட்டுரு இல்லையா, இதுவுமே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருந்தால் தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நமக்கு முல்லைப்பூவை பொறுத்தளவுக்கு காம்பு வந்து ஒரு சில பூவில் வந்து காம்பு சின்னதாக இருக்கும், காம்பு பெருசாக இருக்கும். உங்களோட இதுதான். ஆனால் மினிமம் வந்து நீங்கள் 1.5லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து டேப் சுற்றணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். கரெக்டாக இதை வந்து நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, த்ரெட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த டேப் வந்து உங்களை பார்த்துருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேப் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வராது. இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டேப் வந்து எடுத்துகிட்டு வராது. ஓகேங்களா? இப்போது இதுவுமே அப்படி தான். நீங்கள் வந்து டேப் சுற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணாமல் சுற்றுனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த டேப்பை வந்து நான் த்ரெட்டு சுற்றின இடத்துல வச்சுட்டு அப்படியே அந்த டேப்பை வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் ரோல் அண்ட் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். மேலே வந்து நம்ம டைட்டாக ரோல் பண்ணிடுவோம். அந்த வயர் இருக்க இடத்துலையும் நல்லா நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா தான் நமக்கு எடுத்துகிட்டு வராது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் அந்த பெயிண்ட் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வர்றதையும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு உங்களுக்கு கிளியராகவும் புரிய வைக்கணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி நம்ம அதாவது டேப்பை வந்து சுற்றணும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணி கையில் கொடுத்துக்கோங்க. இந்த 2 ஃபிங்கரை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா நீட்டாக போயிடும். ஓகேங்களா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெம்மில் வந்து கலர் பண்ணுறது தான். நான் வந்து இதுலேயுமே நிறையா டெக்னிக் சொல்லியிருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தட் கூட பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தேன், இதை நம்ம வந்து என்ன பண்ணுறப்போ அதாவது வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம் கொடுக்கலன்னு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ளேயே டிப் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத அந்த பாட்டில்லையே மேலே இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற அந்த நெயில் பாலிஷை இல்லைனா இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுப்போம் இல்லையா, அந்த இதில் வச்சு நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் நியர்பை ஷாப்பில் சேம் நமக்கு நியரில் பார்க்குறப்போ நல்லா தெரியும் இல்லையா, ஸ்டெம் மேக் பண்ணுற அளவுக்கு எந்த கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது எனக்கு உண்மையாகவே நல்ல ரியலிஸ்டிக்கான ஒரு லுக்கு கிடச்சதுங்க. நான் வந்து இது வந்து ஜுடியோவில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு நான் பார்த்தோன்னே இந்த கலர் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம இப்போ இது வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு வயரில் அந்த இது பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டீல் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே வந்து நம்ம நிறைய மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ உங்களுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு 3 மெத்தடில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டாப் கோட் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால நான் சாய்ச்சி வந்து உள்ளே டிப் பண்ணுறேன். இதுவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேம் இதே மாதிரி நம்ம க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அதில் என்னென்னா எங்கே வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோன்னு தெரியாது. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கலன்னா தண்ணி பட்டால் அந்த இடம் வந்து உறிஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் டிப் பண்ணி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த கார்னர் பாட்டிலோட அந்த இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸஸாக இருக்கிற எல்லா நெயில் பாலிஷுமே வெளியில் வந்துடும். இதை காய வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இது வந்து நீங்கள் ஒரு 50 பீஸ் வந்து இந்த வயர் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் போதும். அதிகபட்சம் 20 மினிட்ஸ். நமக்கு காஞ்சி நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு 50 பீஸ் வந்து நம்ம முல்லைப்பூ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிருச்சுங்க. இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நல்லா கிளியராக ட்ரை ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ஒட்டவே இல்லை. என் கையில் இருக்க நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் ஒட்டியிருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவை. இப்போ எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போது இதில் எக்ஸஸாக இருக்கிறது உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதை வச்சுட்டு மீதி எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து முல்லைப்பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முல்லைப்பூ ரெடி பண்ணதை நம்ம வாட்டர் ப்ரூஃபானு வந்து ஆல்ரெடி நம்ம மல்லிகைப்பூக்கு செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் செக் பண்ணிடலாம் இல்லையா. நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க, அக்கா ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்தால் நமக்கு வந்து வராது, ரொம்ப தண்ணியில் வந்து நனைச்சி பார்க்கலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நியூ மெத்தட் வேறு ட்ரை பண்ணிருக்கோம், நெயில் பாலிஷ் போட்டு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நல்லாவே உள்ளே வந்து நான் டிப் பண்ணி தாங்க எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து தொடச்சி காமிக்கிறேன். அந்த தண்ணி மட்டும்தான் வரும், கலரும் போயிருக்காது. அதே மாதிரி நம்ம கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அதுவுமே வந்து எனக்கு ஒரு துளி கூட பிரிஞ்சு வரவே இல்லை. பெயிண்டிங் கூட நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒயிட் கலராக இருந்தது மேலே. இப்போது இந்த இதில் வந்து அந்த ப்ராப்ளம் கூட எனக்கு இல்லை, நேச்சுரல் கலராக இருந்தது. இப்போ அதே மாதிரி முல்லைப்பூவை வந்து நான் கட்டியும் காமிச்சிட்றேன். இதை கட்டுறப்போ எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கட்டுறப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கட்டுறதுனால எனக்கு ஒரு காமெடி தான் வந்து மைண்டில் வந்தது. என்னடா இது நமக்கு வந்து சோதனையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கட்ட கட்ட வந்து எப்பவும் போல் ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கட்டியும் வைக்கலாம், இல்லை அசசரிஸ்லேயும் நம்ம வந்து மேக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூவெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி கட்டி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்பப்போ வந்து தொடச்சி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து கட்டுறதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம பூ கட்டுற ஞாபகத்திலேயே வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி கட்டிட்டேன். பட் இது வந்து நமக்கு க்ரிப்பாக இருக்கும் இல்லையா, என்ன தான் இருந்தாலும் நம்ம நேச்சுரல் லுக்கெல்லாம் கொண்டு வந்தோம். பட் இது பேப்பருன்றதுனால நம்ம கோட்டிங்லாம் கொடுத்தனால க்ரிப்பாக இருந்தது. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா சூப்பராக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டும் அந்த ரோட் சைடுன்றதுனால ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எங்கேயாவது அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.